ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான். எல்லா வீடியோலையும் நான் சொல்கிற ஒரே டைலாக் என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் நான் ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். ரொம்ப குழப்பறேன்னு நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் போடாதவங்க கண்டிப்பாக போட்டுருங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பண்ணிவிடுங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் இந்த வீடியோவை கவனிக்க வேணாம். ஒரு 7லேருந்து ஒரு 6 நிமிஷம் வரைக்கும் தான். ரொம்ப மொக்க போட மாட்டேன். என்னென்னா, நான் வந்து டெய்லியுமே ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். என்னென்னா, ஏதோ ஒரு மோட்டிவேட் பண்ணி பசங்களை படிக்க வைக்கணும், ஏதாவது ஒன்று டிப்ஸு சொல்லி நல்ல மார்க் எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வீடியோ போட்டுருவேன். உடனே நீங்கள் சொல்லிடாதீங்க சார் உங்கள் ரெவன்யூக்காக நீங்கள் போடுவீங்களா அப்படி. கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எவ்வளோ பேர் இருப்பீங்க, நம்ம வீடியோவை எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு வரைக்கும் எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ என்னென்னா, இப்போ மேட்ரு அது கிடையாது. எண்ட் ஆஃப் தி இயர் அடுத்த மாதம் 22ஆம் தேதிக்குள்ளே இந்த பப்ளிக் முடியுது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த பப்ளிக் எக்ஸாம் நல்லபடியாக எழுதி முடிக்கணும். அதுக்கு இந்த 26 நாள் தான் 26 நாள் தான் கரெக்டாக இருக்குது. அந்த 26 நாளில் 4 நாளோ 3 நாளோ ப்ராக்டிக்கலுக்கு ஓடிடும். அப்போ அந்த ப்ராக்டிக்கலும் போக நமக்கு வந்து 25 நாள் தான் இருக்குது, 22 நாள் தான் இருக்குது. அதில் லாஸ்ட்டு 3 நாள் தமிழ் படிப்பீங்க. அப்போ எவ்வளோ நாள் இருக்குது? 19 நாள் இருக்குது. இந்த 19 டேஸை எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணலாம், ஒரு 14 hours to 16 hours எப்படி படிக்கலாம், அந்த மாதிரி யோசிச்சு பண்ணுங்கிறேன். ஒரு விஷயம் தெரியுங்களா, பப்ளிக் எக்ஸாம் 2024க்கு நம்ம வந்து மார்ச் 1ஆம் தேதியே வந்து வந்துருச்சான், சரிங்களா? ஆனால் போன வருஷம் பப்ளிக் வந்து மார்ச் 15 அந்த மாதிரி தான் வந்துச்சு. அதுக்கு முந்தின வருஷம் கொரோனாங்கிறனால கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு போனாங்க. 2020 வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 1 தான் வந்துருச்சு. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 1 தான் வரும். ஆனால் இந்த கொரோனா வந்தனால நடுவில் 2 வருஷம் மட்டும் அவங்க தள்ளி வச்சாங்க. இப்போது நமக்கு மார்ச் 1ன்னு அறிவிச்சோன்னே நமக்கு இப்போது மார்ச் 1க்கு எத்தனை நாள் இருக்குது நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு 20 நாள் தான் இருக்குது. அந்த 20 நாளில் மார்ச் 1 வருதுன்னா இப்படிங்கிறக்குள்ளே போயிடும். அப்போ டைம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். மார்ச் 1 எங்கே இருக்குது, மார்ச் 15 இருக்குது. போன வருஷம் 15ஆம் தேதி வச்சாங்க, ஓகே. இந்த வருஷம் 1ஆம் தேதி வைக்கிறாங்க. போன வருஷத்தை கம்பேர் பண்ணி நான் சொல்லணும்னு நினைக்கல. கொஞ்சம் டைம் இருந்தது அவங்களுக்கு. அந்த இடத்துல ப்ராக்டிக்கல் எக்ஸாம் லாஸ்ட்டில் வச்சுருந்தாலும் கொஞ்சம் டைம் கிடச்சிது. ஆனால் இங்கே எதுக்குமே டைம் இல்லை. நடுவில் வேறு ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, ரிவிஷன் 3ன்னு சொல்லி வச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க ஸ்கூலில். இதுக்கு நடுவில் கன்ஜஸ்டட் ஆகி நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியாமல் தவிச்சு முழிச்சிட்ருக்கீங்க. அதுக்கான விடை தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, படிங்கன்னு சொல்கிறத விட ஸ்மார்ட்டாக நீங்கள் படிக்கிறதோ ரொம்ப முக்கியம். அதை நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். நான் சொல்கிற டிப்ஸை எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். நீங்கள் டெய்லியுமே காலையில் ஒரு ஷெடியூலை போட்டு, நீங்கள் வந்து நைட்டே ஷெடியூல் போட சொல்லியிருக்கேன். காலையிலேருந்து நீங்கள் நைட்டு வரைக்கும் நீங்கள் விடிய நான் படிக்க சொல்லலை. நீங்கள் வந்து பிரேக் எடுத்து படிக்கணும். ஒரு மனுஷனால் அப்படியே படிக்க முடியாது. நீங்கள் பீஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னா ஒரு மணி நேரம் படிச்சுட்டு, டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் படிச்சுட்டு, நீங்கள் சாங்ஸ் கேளுங்க, இல்லை காமெடி சீன்ஸ் எதாவது பாருங்கள். அந்த மாதிரி ஏதாவது ஒரு 10 நிமிஷம் இடைவெளியில் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். நீங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. இந்த பப்ளிக் எக்ஸாம் 2024 வந்ததுலேருந்தே பசங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பயந்தே படிக்காமல் இருக்கான். ஒரு செட் ஆஃப் பீப்புள் எதுக்கு நம்ம படிச்சுக்கிட்டு கடைசி நிமிஷத்தில் பார்த்துக்கலாம். ஒரு செட் ஆஃப் பீப்புள் 2 கட்டமாக இருக்கான். ஒரு செட் ஆஃப் பீப்புள் எல்லாம் படிச்சிருக்கிறான், இப்போ எதுவுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா உட்காண்ட்ருக்கிறான். ஒரு செட் ஆஃப் பீப்புள் படிச்சுட்டே இருக்கான், ஆனால் மார்க் மட்டும் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி பல விதமாக இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் படிக்கிற விஷயத்த நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள். யாருமே இல்லைன்னா சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லி பாருங்கள், ஓகேவா? படிக்கிற விஷயத்த சொல்லி பாருங்கள். இப்போ டிஃபைன் ஆஸ்வர்ட் டைல்யூஷன்லாம் கெமிஸ்ட்ரியில் இருக்குன்னா அது சொல்லி பாருங்கள், சரிங்களா? அந்த டெஃபினிஷனை ஒரு வாட்டி சொல்லி பாருங்கள், அப்படின்னு சொல்லி பாருங்கள். யாராவது கிராஸில், அதாவது உங்களோட ஆப்போசிட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கேட்க சொல்லுங்கள். ஒன்றா கேட்கக்கூடாது. நீங்கள் ஒரு யூனிட் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் அது ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கணும், இல்லைனா நீங்கள் சொல்லி பார்க்கணும். லிவிஸ் ஆசிட், லிவிஸ் பேஸ், சரி ஓகே. யூனிட் 1ல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கோம், ஓகே. ஸ்டேட் காஸ்லாம், சரி சொல்லுங்கள். புக் பேக் இருக்குமா, ஸ்டேட் காஸ்லாம் சொல்லி பார்ப்போம், ஓகே. கூலும்ஸ்லாம் சொல்லி பார்ப்போம். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு டெஸ்ட் வச்சுக்கணும். நீங்கள் டெஸ்ட் எழுத டைம் இல்லைனா சொல்லி பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் தெளிவாக அது மறக்கலான்னு அர்த்தம், புரியுதா? டெரிவேஷன் பார்ட் இருக்கா, டெரிவேஷனை பூ மாதிரி எழுதிப்பார்.
ஒரு டைம் போட்டு தப்பாக வருதா, ரெண்டாவது வாட்டி போடு, ரெண்டாவது வாட்டி போட்டு தப்பாக வருதா, மூணாவது வாட்டி போடு, பரவாயில்ல தப்பாகிற வரைக்கும் போடு, சாரி கரெக்டாகிற வரைக்கும் போடு. மேக்ஸ் இருக்கா ரொம்ப கஷ்டம், நான் ஃபெயில் ஆகிடுவேன், மேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம், என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. எது கஷ்டம்னு பாரு. ஒரு மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி 3 சப்ஜெக்ட்லேயும், ஏன்னா 3 சப்ஜெக்டை தான் கட் ஆஃப் பார்க்குறாங்க, இந்த 3 சப்ஜெக்டை கவனத்தை செலுத்தணும். நான் கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன். அப்போ 3ல் எது ஃபஸ்ட்டு கஷ்டம்னு பாரு, அது டாப்பில் வச்சுக்கோ. அது வந்து ஒரு 10 ஹவர்ஸில் 5 ஹவர்ஸ் படிக்கிற பாரு. 5 ஹவர்ஸ்னால் பிரேக் அவுட்டு தான், சரிங்களா? நீங்கள் சுத்தமாக படிக்காத இதெல்லாம் இருக்கும், சப்ஜெக்ட்லாம் இருக்கும், அதை எடுத்து நீங்கள் வந்து படிக்கணும். இப்போ நீங்கள் 5 ஹவர்ஸ் மேக்ஸ் படிக்கும்போது என்ன ஆகுனா, நீங்கள் வரி வரியாக ஒரு சமயம் போட்டு போகிறீங்க, 2 மணி நேரம் கழித்து கேட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட சம் ஞாபகம் இருக்கணும். அப்போ ஞாபகம் இல்லைன்னா உங்களை படிக்கிற மெத்தடு தப்புன்னு அர்த்தம். அப்போ படிக்கிற மெத்தடு தப்பாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் யோசிக்க வேண்டியது ஒன்றுனா, நீங்கள் மார்க் வந்து ரொம்ப கம்மியாகும். அதுதான் ரொம்ப இது. அங்கே போய் எக்ஸாம் ஹாலில் போய் முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் படிக்கும்போது நீங்கள் தெளிவாக மேக்ஸாக இருந்ததுன்னா ஒரு டைம் போட்டு பார்த்து ஓகே ரைட் கரெக்டு, அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின் ஒரே மாடலில் போடுங்க, அடுத்த எக்ஸசைஸில் ஒரே மாடலில் போடுவீங்க, வேறு செட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கும் போடுவீங்க. அப்போ ஒரு எக்ஸசைஸ் முடித்ததுக்கப்புறம், அது ஒரு எக்ஸசைஸோ 2 எக்ஸசைஸோ, அந்த ஒரு 5 ஹவர்ஸ் படிக்கணும்னா ஒரு 3 ஹவர்ஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 1 hour 2 hour வந்து திரும்ப ரீகாலோ இல்லை டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள். நான் இந்த சம்ஸ் எல்லாம் திரும்ப போட்டு பார்க்குறாங்கன்னு சொல்லி அதே சம்ஸை திரும்ப போட்டு பாருங்கள். டைம் ஆக தான் செய்யும், ஆனால் அப்படி பண்ணால் தான் மறக்காது. அப்போ தான் நீங்கள் தெளிவாயிட்டீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? திஸ் இஸ் எ கால்ட் ஃபைன்மேன் டெக்னிக்னு சொல்கிறாங்க. இந்த ஃபைன்மேன் டெக்னிக் பற்றி நிறைய யூடியூப் சேனல் வந்திருக்குது, நிறைய ஆர்டிக்கல் இருக்குது, நிறைய வெப்சைட்டில் போய் எடுத்து பாருங்கள். ஃபைன்மேன் டெக்னிக் இதுதான் அந்த டெக்னிக். நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே டீச்சராக நீங்கள் நினச்சி நீங்களே சொல்லி பாருங்கள். நீங்கள் டீச்சருன்னு சொன்னோன்னா, ஏன் சார் எனக்கே ஒன்றும் தெரியாது, எப்படி சார் புரியலையா? யூடியூப் சேனல் நிறையா இருக்குது, மிஸ்ஸுங்க, அதாவது டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் டவுட் கேட்கலாம். டவுட் கேட்க முடியலையா, வெக்கமாக இருக்கா, யூடியூப் சேனல் இருக்குது, அருமையான சேனல்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க. நீங்கள் எப்போ ஒருத்தருக்கு நீங்களாக எக்ஸ்ப்ளனேஷன், டெரிவேஷன், சம்ஸ் இல்லை வந்து மெத்தடாலஜி நீங்கள் வந்து எப்போ சொல்லிக் கொடுக்க முடியுதோ அப்போ தான் நீங்கள் அந்த சம்லேயோ இல்லை அந்த எக்ஸசைஸ்லையோ அந்த சாப்டர்லையோ தரவு ஆகிட்டிங்கன்னு அர்த்தம். புரியுதா? திஸ் இஸ் த ஃபேக்ட். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதை நீங்கள் தப்பாக பண்ணுறதுனால தான் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் மார்க் எடுக்க மாட்டீங்கிறது தான் உண்மை. புரிஞ்சுதுங்களா? ஸோ ஃபைன்மேன் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் ஃபைன்மேன் டெக்னிக். கண்டிப்பாக நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு டெஸ்ட்டு மாதிரியோ ஒரு எழுதி பார்க்குறது மாதிரியோ ஏதோ ஒன்று பண்ணுங்கள். ஒரு லெசன் ஃபுல்லாக படித்து முடித்ததுக்கப்புறம் அதை நீங்களே சொல்லி பாருங்கள். தியரியாக இருந்தால், டெரிவேஷனாக இருந்தால் ஒரு டைம் தப்பாகுதா 2வது டைம் போட்டு பாருங்கள். ஒரு சாப்டர் ஃபுல்லாக டெரிவேஷன் போட்டாச்சுன்னா அந்த சாப்டருக்கு டெரிவேஷன் திரும்ப ஒரு அரை மணி நேரம் மாதிரி நீங்களே ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஒரு 4 டெரிவேஷன் இருக்கா, 4 டெரிவேஷனுமே நீங்கள் எழுதி பாருங்கள். இல்லைனா நீங்கள் வீக் ஆகிடுவீங்க, நீங்கள் தோற்றுடுவீங்க. ஜெயிக்கணும், அதுக்கு நிறையா டைம் படிக்கணும். நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கிற விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் எடுத்திருக்க சயின்ஸ் குரூப் கஷ்டமான குரூப், அது நம்ம வந்து போட்டு தாக்கணும், உடைக்கணும், அதிலிருந்து ஜெயிச்சு வெளியே வரணும். அதுதான் கெத்து. நீங்கள் நாளிலேருந்து பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நான் ஒவ்வொரு வீடியோவும் பண்ணும்போது யோசிப்பேன், பசங்களை எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்தில் படிக்க வைக்கணும் அப்படின்னு. இந்த வீடியோவை பார்க்குற அடிமட்டத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நான் வந்து 10 மார்க் கூட சரியாக எடுக்க மாட்டேன் மேக்ஸில், நான் வந்து ஒரு ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 7 மார்க் கூட எடுக்க மாட்டேன், நான் வந்து கெமிஸ்ட்ரியில் ஒரு 10 தாண்டினதில்லை அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ மெயினாக போட்டேன். நீங்கள் ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க தம்பிங்களா, உங்களால் 10 மார்க்கு 7 மார்க் எடுத்தது நீங்கள் நாளைக்கு 70க்கு 50, 90க்கு 70 எடுக்கக்கூடிய பசங்க தான் நீங்கள். உங்களால் முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று உங்களை நம்பணும். என்னால் முடியும்னு சொல்லி உங்களை நம்பணும். உங்களை நம்பி நீங்கள் இறங்கணும். அந்த சாப்டரை என்னால் முடிக்க முடியும்னு நம்பணும். நான் படிக்கணும், அந்த ஆர்வம் வேணும். அந்த ஆர்வம் வேணும்னா நான் புத்தியில் ஏற்றிக்கணும். நான் வந்து நல்லா படிப்பேன், நான் வந்து பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்த மாட்டேன், அவங்க ஃபீஸை நான் அழிக்க மாட்டேன், அவங்க காசை செலவு பண்ண விட மாட்டேன், அவங்கள வந்து கடன் வாங்க வைக்க மாட்டேன், அவங்கள கட்டாயப்படுத்த மாட்டேன், கஷ்டப்படுத்த மாட்டேன், அழுக வைக்க மாட்டேன். இந்த மாதிரி எல்லா விதமாகவும் நீங்கள் வந்து திங்க் பண்ணணும். புரியுதா? அது திங்க் பண்ணிட்டீங்கனாலே மண்டையில் ஏறிடும் படிக்கிறது. ஆர்வமாக இருங்க தம்பிங்களா. இந்த 29 நாள் விட்டுறாதீங்க. மேக்ஸுக்கு சென்டம் சேலஞ்ச் போடலன்னு கடும் கோபத்தில் இருப்பீங்க. நான் அதில் நீங்கள் வந்து நாட்டம் காட்டாதனால தான் நான் போடல. நாளையிலேருந்து நான் போடுறேன், ஒரு 7 நாளோடு. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பட் இப்போ மேக்ஸில் ஃபெயில் ஆகிறவங்க, ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட பாஸ் ஆகிடலாம், 15, 20 எடுத்து பாஸ் ஆகிடலாம். பாஸ் இங்கே முக்கியம் இல்லை. ஒரு சிம்பிள் டெக்னிக்கு
நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் படிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 30லேருந்து 40 மார்க் 70 மார்க் சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் எடுக்கலாம். அண்ட் முக்கியமாக பயாலஜிலையும். அண்ட் மேக்ஸில் நீங்கள் அவுட் ஆஃப் 90 60 கிட்ட எடுக்கலாம். 60னா 100க்கு 70. நீங்கள் ஃபெயிலியர்ஸாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து என்னை பற்றி புகழ்ச்சியாக பேசுகிறக்கோ சொல்லலை. நாளையிலேருந்து மேக்ஸுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு தனி வீடியோ ஒன்று வரப்போகுது. அது சேலஞ்ச் வீடியோலாம் கிடையாது. ஒரு 10 சம் எழுதி போடுவேன். புரியுதா? ஒரு 10 சம் எழுதி போடுவேன். அந்த 10 சம் 12க்கு மட்டும்தான். 11க்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். 10 சம் எழுதி போடுவேன். அந்த 10 சம்மை கணக்கச்சிதமாக அந்த ஒரே நாளில் எனக்கு போட்டு அனுப்புகிறீங்க. யாரெல்லாம் ரொம்ப மேக்ஸில் வீக்காக இருக்குன்னு அனுப்புறீங்க. வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஓகேவா? ஏன்னா நான் 10 சம் தருவேன். ஒரு நாளைக்கு 10, அது 2 மார்க்காக இருக்கலாம், 5 மார்க்கெலாம் தருவேன். அது மாதிரி ஒரு 15 நாளைக்கோ ஒரு 2 வாரம் தரேன், 14 டேஸ் தரேன். அந்த 2 வாரம் கரெக்டாக ஃபாலோ பண்ண 55லேருந்து 60 மார்க் எடுக்கலாம். நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன். 55லேருந்து 60 மார்க் எடுக்கலாம், 90க்கு சொல்கிறேன். சரிங்களா? யாரெல்லாம் ஃபெயில் ஆகுறீங்களோ ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ரைட்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். இது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டருக்கு பயாலஜிக்கெலாம் போகணுன்னு ஆசை தான். போதுமான டைம் பத்தலை. பட் அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ் எல்லாம் போட்டு தரக்க நீங்கள் பாருங்கள். இன்னும் கம்மி பண்ணி தர்றேன். ஆனால் தயவு செய்து இருக்கிறதையாவது படிச்சுட்டு போய் எழுதுங்க. ஏன்னா ஒன்றுமே படிக்காமல் சுற்றிட்டு இருக்கவங்களாம் இருக்கீங்க. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. திஸ் இஸ் த ஃபேக்ட். நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இந்த விஷயமும் புதஞ்சிருந்துச்சு. நான் அதை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு 10 சம் கொடுக்குறத பற்றி, அதை பற்றி நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அதை போடுவேன் நாளைக்கு. தேங்க்யூ. போய் தூங்குங்க. குட் நைட். நேரமாக எந்திரிக்கணும்ல, காலையில் போய் படிக்கணும்ல. நாளைக்கு 14 ஹவர்ஸ் படிக்கணும். 14 ஹவர்ஸ் பிளான்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. நாளைக்கு வந்து உங்களுக்கு மேக்ஸுக்கு என்ன புதுமையாக ஒரு 10 சம் போடணும்னு சொல்லி வீக்ஸ் ஒன்றுக்காகவே நான் சொல்ல போகிறேன். அண்ட் நான் சென்டம் சேலஞ்சோட வீடியோவும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. நம்ம சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்குவோம்.